திருமாவளவன் சண்டைக்கு வராரு, பேசன்மோகன் சண்டைக்கு வராரு, வீரபாண்டியன் சண்டைக்கு வராரு. எல்லா பெருமக்களும் நீதியரசரை போட்டு அந்த வாங்குவாங்க. வேற யாரையும் திட்ட முடியாது, நீதிபதியை திட்டுறாங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க, மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தா மற்றவங்க உட்காந்துருங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. தமிழ்நாட்டு நீதிமன்றமே இப்படி ஆயிடுச்சா? எல்லாருமே திமுக எதிராக போயிட்டாங்களா? எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக போயிட்டாங்களா? இதெல்லாம் நியாயம் வேண்டாமா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் மாத்திரா? இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எங்க வந்திருக்கு? நாகூர் தர்கால சந்தனக்கூடு நடக்குது. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழா தேர் மாதிரி போகும். அந்த தேர் போகிற வழிகளில் கோவிலே இல்லையா? கோவிலே இருக்காதா? கோவிலே இருக்கக்கூடாது. தர்கா சந்தனக்கூடு பிரமாதமா போகுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுறாங்க. வேளாங்கண்ணியில் மசூதி இருக்குது. அம்மாவுடைய தேர்பவனி வருது. தேர்பவனி வரக்கூடிய இடத்துல இந்து கோயிலே கிடையாதா? வேளாங்கண்ணி கோயில இந்துக்கள் போல மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இந்துக்கள், நீங்க என்ன உள்ள வந்துறீங்க? அப்ப இந்துக்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா தடை பண்ணிடுவீங்க, மற்றொரு ஃபங்க்ஷன் நடந்தா மற்றவங்க உட்காந்துருங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. திருவல்லிக்கேணியில அந்த வழியில பிள்ளையார் சிலை கரைக்கிறேன் ராமகோபாலன் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடினார். இன்னைக்கும் சின்ன சின்ன அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க. அங்க போனா மசூதி இருக்குன்றீங்க. மசூதி இருக்கிற இடத்துல இந்து கோயிலுடைய ஊர்வலம் போகக்கூடாது. ஆனா கோயில் இருக்கிற இடத்துல மசூதிகள் ஊர்வலம் நடக்குது, சர்ச்சுக்கு ஊர்வலம் நடக்குது. யாருமே தடுக்கலையே. எந்த இந்துக்களா எடுத்துருக்காங்களா? வரவே இருக்கிறோம். எல்லாரும் வந்து மாப்பிள மச்சான் பழகுறாங்க. எல்லாரும் வந்து சீர் செய்யறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் கோயில்ல வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இஸ்லாமியர்கள் வந்து நிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மசூதிக்கு இந்துக்கள் போய் நிக்கிறாங்க. அப்ப தடுக்கிறது யாரு? ரெண்டுக்கு பிளவு ஏற்படுத்துறது யாரு? இதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திருப்பங்குன்றம் மக்களுமே அதான் சொல்றாங்க. நாங்கள் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். ரெண்டு மலை மேலே ரெண்டு, அந்த பக்கம் தர்கா இருக்கு, இந்த பக்கம் கோவில் இருக்கு. நாங்க பிரச்சனை இல்லாம தான் இருக்கோம். இந்த பிரச்சனை வரதுக்கான காரணம் இந்த வழக்கு அண்ணன் தம்பியா இருக்கிற எங்க தடுக்குது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான கோரிக்கை எதுல இருக்கா? தர்காவுக்கு எதிரான ஒரு வார்த்தை எதுல இருக்குதா? இந்த வழக்கு மனுதாரர் தீர்ப்பளித்த நீதிபதி அப்பீல் எங்கேயாவது இஸ்லாமியர்கள் வர்றாங்களா? உள்ள லைன்ல எங்கேயாவது வர்றாங்க? அவர்களை பத்தி ஏதாவது பேச்சு இருக்குதா? நான் சொல்றேன் இந்த பக்கம் நான் சாமி கும்பிடுறேன்னு, நீங்க சொல்றீங்க அந்த பக்கம் மசூதி. நான் அதை பத்தி பேசவே இல்லையே. நாளைக்கு இந்த தர்கால 4 திருவிழா நடக்கும். நடக்கணும். யார் தடுக்கிறா? நான் கேட்கறது, நாகூர் தர்கா வந்து சந்தனக்கூடு நடக்கும், வேளாங்கண்ணி அம்மாவுடைய பவனி நடக்கும். இது மட்டும் நடக்க கூடாதா? எல்லாமே அது நீதிபதி ரொம்ப அழகா சொல்ற கோ எக்ஸிஸ்ட். இரண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கணும். அதுதான் சரி. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Story loading. It's a luring. Oh yeah.